Hello guys, welcome back to Play Tamil. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில பெஸ்ட்டான இந்தியன் வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சீரிஸை தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 50 இடத்துல இருக்க நம்ம ஹண்டர் சீரிஸ் தான். இதுக்கு இப்போதைக்கு வெறும் சீசன் 1 வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் IMDbலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸை ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரீயாக நம்ம அமேசான் மினி டிவிலேயே பார்க்கலாம். ஏன்னா அதில் தான் இப்போது அவைலபிளாகவும் இருக்குது. மெயினாக சுனில் ஷெட்டி தான் உள்ளே நடிச்சிருப்பார். அண்ட் யார் ப்ரோ அவருன்னு கேட்டிங்கன்னா இவர் கொஞ்சம் பாலிவுட்டில் பெரிய லெவலான ஆக்டர் இருந்தார். பட் இப்போ இல்லை. பட் இப்போ ஓகே திரும்பி வெப் சீரிஸில் வந்திருக்காரு. என்ன இருந்தாலும் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியும் அண்ட் இவர் வந்து நிறைய டிடெக்டிவ் கேசஸ் மாதிரி எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். கொஞ்சம் சீக்கிரமாக சால்வ் பண்ணிடுவாராம். அண்ட் அதனால இந்த வாட்டி ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கேஸை சால்வ் பண்ணுறாரு. அண்ட் அதில் எக்கச்சக்கமான பிரச்சனை வருது. பை த வே ஃபைனலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அது என்கிட்ட நம்ம இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்க கொஞ்சம் ஹை குவாலிட்டி அண்ட் ஹை பட்ஜெட்டான சீரீஸ் மாதிரி தான் தெரியும். அண்ட் அதுக்குனால இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம ஹீரா மண்டி த டைமண்ட் பசார்னு சொல்லிட்டு இப்போ தான் என்டையர் இந்த சீரிஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனோடனே ஒரு டாப் மோஸ்டான சீரிஸாக இப்போ மாறி இருக்கு. ஸோ சீசன் 1 வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. அண்ட் இதில் ஹைலைட் என்னன்னு தெரியுமா, நம்ம சஞ்சய் லீலா பன்சாரி தான் என்டையர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யார் ப்ரோ அவருன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பாலிவுட்டில் கொஞ்சம் நல்லா டாப் மோஸ்டான ரேட்டடான மூவிஸ் லைக் பாஜிராவ் மஸ்தானி, பத்மாவத், ஸோ அந்த மூவிஸ் எல்லாத்தையும் வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பேசிக்கலி ஹிஸ்டாரிக்கல் கேட்டகிரியில் செம்மையாக வந்து டைரக்ட் பண்ணுவார். அண்ட் அவரோட டைரக்ஷனில் வந்ததான் என்டையர் இந்த சீரீஸு. அண்ட் ஏன் இப்போ அவர் சீரீஸில் இறங்கினாருன்னு தெரில. ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் மோஸ்டான ஹை ரேட்டடான காஸ்ட்டும் உள்ளே இருக்காங்க. ஆனால் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வார் கேட்டகிரி இது கிடையாது. பிரிட்டிஷ் டைம் பீரியட் ஏரியாவில் தான் இருக்கும். என்டையர் வந்து ப்ராஸ்டிடியூஷன் அந்த சைடில் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்டையர் ஒரு இடமே இருந்திருக்கு. கொஞ்சம் ஹை பாஷாக இருக்கும். அண்ட் அதை பற்றி தான் என்டையர் அப்படியே கொஞ்சம் ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை த இப்போதைக்கு IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு டெஃபினட்டாக பார்க்கலாம், தனியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க லூட்டேரன்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு சீரிஸ் இருக்குது. சீசன் வித் டோட்டல் வெறும் 6 எபிசோட்ஸ் தான். அண்ட் இது இப்போதைக்கு IMDbல 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. என்டையர் சீரிஸ் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொமாலியன் பைரட்ஸை பற்றி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அதே தான் வந்து நம்ம ஒரு இந்தியன் கார்கோ ஷிப் இருக்கும். ஸோ அது வந்து அதோட கோஸ்டல் ஏரியா பக்கத்தில் போயிட்டுருக்கோம். அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி பைரட்ஸ் வந்து என்டையர் ஷிப் ஆக்குபை பண்ணிடுவாங்க. அண்ட் அங்கே யார் ஹீரோய்க்கு எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறாங்க அந்த ஷிப்பை ஃபுல்லாக இந்த பைரட்ஸ் கிட்டேருந்து இந்த கான்செப்டை தான் அப்படியே ஒரு சீரீஸாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஆக்ஷன் பேக், ட்ராமா, த்ரில், மிஸ்ட்ரி அது எல்லாத்தையும் உள்ள நல்லபடியாக க்ரியேட் பண்ணி அண்டு இப்போ ஆக்சுவலாக நல்லபடியான ஒரு சீரீஸாகவும் இருக்குது. ஸோ ஓகே, ஒரு நார்மலான கான்செப்ட் விட்டு கொஞ்சம் வேறு ஸ்டோரி லைனோட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் இந்த மாதிரி இன்னும் இந்த கேட்டகிரியில் நீங்கள் ஏதோ பார்க்கலன்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி. ஸோ என்டையர் இந்த சீரீஸ்க்கு இப்போ வெறும் சீசன் 1 வித் டோட்டல் 10 எபிசோட்ஸோட இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் IMDbலையும் 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் என்டையர் சீரீஸ் நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஹாரர் த்ரில்லர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் கேட்டகிரியான சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு லைக் ஃபுல் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் நிறைய பேர் திடீர்னு சடனாக இறந்துருப்பாங்க. அதுவும் அவங்க டெத்து கூட பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். அண்ட் அதுக்கு பின்னாடி எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் என்ன சொல்கிறது எவிடன்ஸை வந்து கிடைக்காமல் இருக்கும். அண்ட் அதனால் இந்த டெத்தெல்லாம் வந்து வேறு யாரோ சூப்பர் நேச்சுரலான டெத்து தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பயமும் க்ரியேட் ஆகிரும். அங்கே தான் நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி வந்து இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாரு. அண்ட் ஃபைனலி ஏன் அத்தனை பேர் சாகுறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன ரீசனு, அண்ட் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு காட் லெவலான ஒரு கேரக்டரையும் உள்ளே காமிப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குது அது எல்லாத்தையும் வந்து இந்த சீரீஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பை த வே நல்ல சீரீஸ், ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அண்ட் அட் அ டைம் அந்த ஹாரர் எஃபெக்டையும் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம ரன்னித்தின்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு சீரீஸ் இருக்குது. இப்போதைக்கு சீசன் டோட்டல் 9 எபிசோட்ஸோட நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. IMDbலையும் 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே புல்வாமா அட்டாக் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த அட்டாக்கு அப்புறமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அண்டு சில ஸ்பெஷல்ஸ் ஆன ஏஜென்ட்ஸோட அவங்களாம் என்னென்ன ஸ்டாட்டிக்ஸ் பண்ணிட்டு
திருப்பி கவுண்டர் அட்டாக் ஆட்டம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் ஒரு நம்ம பைலட் வந்து மாட்டிப்பார் பாகிஸ்தானில். ஸோ அவரையும் வந்து சேஃபாக எப்படியோ கொண்டு வரணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அதை தான் வந்து என்டையர் இந்த ரன்னித்தின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பை த வே சீரீஸ் செம்மையாக இருக்குது, இன்டென்ஸாக இருக்கும், ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அப்படியே நம்ம பேட்ரியாட்டிக் அந்த மூமெண்ட்டெல்லாம் உள்ளே க்ரியேட் பண்ணிட்டு அதுக்காக ஒரு வொர்த் வாட்சிங்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்தியன் சீரீஸ் தான். அண்ட் நடுவில் இன்னும் எக்கச்சக்கமான சீரீஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாப் 10 கேட்டகிரி பெஸ்ட்டான இந்தியன் சீரீஸ்க்கெல்லாம் நம்ம தனி வீடியோ போட்டெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணலாம் ஒரு தடவை. நம்ம சேனல் அப்படியே ப்ளே தமிழ் டப் இந்தியன் வெப் சீரிஸ்ன்னு போட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்லேயே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இதில் எந்த சீரீஸாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So that's all guys, keep watching, keep supporting Play Tamil Dub. See you in next video. Bye guys.